ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று நமக்காகவே இருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா நமக்கானதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தையே, இது உன் வாழ்வில் இக்கட்டான சூழ்நிலைதான். அடுத்து என்ன செய்வது என்ன செய்வது என்று குழம்பிப் போயிருக்கிறாய். மனம் பதப்பதப்போடு எப்பொழுதும் தான் இருக்கிறது. பொறுத்து பொறுத்து காத்திருந்து காத்திருந்து காலம்தான் போகிறதே என்று சலித்து கொள்ளாதே. மனதை அப்படியே ரணப்படுத்தி விடாதே. வருவது எல்லாம் தீர்க்க முடியாத சிக்கல்களாகவே வருகிறதே. தீர்க்கலாம் என்று முயற்சி செய்யும் பொழுது அதைவிட பெரிய சிக்கலாக அது முடிந்து விடுகிறதே என்று சலித்து கொள்ளாதே. எது வந்தாலும் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். எல்லாமே வரும் பொழுது சாதாரணமாகத்தான் வருகிறது. நீ அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று சிந்திக்கும் பொழுதும் செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுதுதான் அந்த பிரச்சனை சிறிதாகவோ அல்லது மிக மிக பெரியதாகவோ சிக்கல் மிகுந்ததாகவோ மாறிவிடுகிறது. அதிக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, ரணப்படுத்தி கொள்ளாதே. இதை முழுவதுமாக கேட்டு நீயே ஒரு முடிவெடுத்துவிடு. இக்கட்டான சூழ்நிலையாக நீ இருக்கும் பொழுது காத்திருந்து காத்திருந்து காலம்தான் போகிறதே என்று சலிப்போடு இருக்கும் பொழுது, மனவேதனையாக இருக்கும் பொழுது இது உன் மனதிற்கு சற்று ஆறுதலாகவே இருக்கும். ஒரு நல்ல முடிவை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வருவதற்கான ஒரு வழியை இது உனக்கு காண்பிக்கும். நம்பிக்கையோடு இரு. உன்னப்பா உனக்காக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். எது நடந்தாலும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நம்பிக்கையோடு வைத்துக்கொள். நடப்பதை பார்த்து உருக்குலைந்து விடாதே. நம்பிக்கையோடு இரு. மீண்டும் உன் வாழ்வில் நீ உருவெடுப்பாய். மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நிச்சயமாக பெறுவாய் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். உருவெடுத்து பிரம்மாண்ட உருவெடுத்து வாழ்வில் மிகப்பெரிய லட்சியத்தை அடைந்தே தீருவாய். இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகளாலும் போராட்டங்களாலும் உருக்குலைந்து விட்டோமோ என்று வருத்தப்படாதே. மீண்டும் உன் வாழ்வில் நீ உருவெடுப்பாய். நான் உன்னை உருவெடுக்க வைப்பேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய். உன் மனம் என்னென்ன போராட்டத்தில் தவித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் நீ எவ்வளவு பெரிய உயரத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ, உன் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அனைத்தும் மாறும். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசும் தேவையற்ற பேச்சுக்களை நீ எவ்வளவு பெரிதாக வளர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த சொற்களை அவ்வளவு சமமாக எடுத்துக்கொள்ளாமல் அனைத்தையும் மறந்துவிட்டு உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு. தேவையில்லாத வார்த்தைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. போதும் போதும் என்று நீ சொல்கும் அளவிற்கு, நன்றி நன்றி என்று நீ கூறும் அளவிற்கு எல்லாமே உன் வாழ்வில் உனக்கு நிறைவாக கிடைக்கும்படி அந்த காலமே உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும். காத்திருந்து காத்திருந்து காலம் போய்கொண்டே இருக்கிறதே என்று நீ சொன்ன சொற்களே நன்றி நன்றி என்று கூறும் அளவிற்கு மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன். உன்னுடைய வளர்ச்சியின் மீது பொறாமை கொள்பவர்கள்தான் உன்னை விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே உன்னை சுற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொள்ளாமல் உன் வேலை என்னவோ, உன்னுடைய நோக்கம் என்னவோ, அதில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் யோசித்து கொண்டே இரு. நீ உன் வாழ்வில் நினைப்பதற்கு மேலாக பிரம்மாண்ட வெற்றியை நிச்சயமாக காண்பாய். எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ சாதிக்கத்தான் போகிறாய். நீ உன்னுள்ளேயே மறைத்து வைத்திருக்கும் திறமையை வெளியே எடுத்து வா. விதியே ஆனாலும் என்னை தாண்டி உன்னை ஏதும் செய்யவே செய்யாது. நீ சாதிக்கத்தான் போகிறாய். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா?
உனக்கான கதவுகளை நிச்சயமாக நான் திறப்பேன். காத்திருந்து காத்திருந்து காலம் போய்க்கொண்டே இருக்கிறதே என்று மனதை சலித்துக் கொள்ளாதே. உன் காத்திருப்புக்கான நல்ல பதிலை, நல்ல பரிசை நான் உனக்கு வழங்குவேன். வாழ்க்கையே போராட்டமாக வாழும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்வில் நான் உண்டு பண்ணுவேன் பிள்ளையே. நான் உன்னிடம் இருந்து எடுத்து கொண்டதை விட பல மடங்கு உனக்கு மீண்டும் கொடுக்கப் போகிறேன். நீ எனக்கு கொடுத்ததின் பலனை நிச்சயமாக பெறுவாய். பல நாட்களாக இழுப்பிலியாகவே இருக்கிறதே, காத்திருந்து காத்திருந்து காலம் போய்க்கொண்டே இருக்கிறதே என்று நீ நினைத்த அந்த பிரச்சனையை முடித்து கொடுக்க உன் சாயப்பா நான் முடிவெடுத்து விட்டேன். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கவே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவே நான் பாடாய் பட்டு கொண்டிருக்கிறேன். முயற்சி செய்து கொண்டே இரு. நீ எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியடையும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதிர்பார்த்த ஒன்று, நீண்ட நாளாக காத்திருக்கும் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். உன் மிகப்பெரிய கோரிக்கை நிறைவேற உள்ளது. அதற்கான நல்ல நேரமும் காலமும் உன்னை சேர்ந்து வந்திருக்கிறது. எல்லாமே உன்னை தேடி வரும். நல்லது நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நீ என்னிடம் வைத்த ஆத்மார்த்தமான நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் பரிசை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிட ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன் பிள்ளையே. விட்டுவிடவும் மாட்டேன். உன் துக்கங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். உன் மனம் குளிரும். உன் சாயப்பா உன் முகம் மலர்வதை பார்க்காமல் ஓயவே மாட்டேன். இது நாள் வரை அதிகரித்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உன் மனம் மகிழும்படி நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக நீ பார்ப்பாய். சோதனைகள் எல்லாம் கடந்து விட்டாய் என் பிள்ளையே. இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. நிரந்தர நன்மையாகவும் அது இருக்கப் போகிறது. ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு உனக்கு சாதகமாகவே அமையும்படி நான் பார்த்து கொள்கிறேன். அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் நிர்கதியாக விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். இரட்டிப்பு மகிழ்ச்சியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வரை நான் ஓயவே மாட்டேன். வழிகள் மட்டுமே என் வாழ்வில் நிறைந்து இருக்கிறதே. காத்திருந்து கொண்டே இருக்கிறேனே. நீங்கள் கொள்வது போல் பொறுமையாக இருக்கிறேனே, நம்பிக்கையோடு இருக்கிறேனே. ஆனாலும் என் வாழ்வில் எதுவுமே நடக்கவில்லையே என்று என்னிடம் மனம் விட்டு பேசும் என் குழந்தையே, உன் மனம் விரும்பும் நல்ல நிகழ்வை நான் நடத்தி காட்டுகிறேன். என் அன்பு பிரியமே, சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் படைத்திருக்கவே மாட்டான். அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கிறான். எனவே துணிந்து சமாளி உனக்கு வந்திருக்கும் பிரச்சனையை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான காலத்தில் என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்துவிடு. ஏனென்றால் இப்பொழுது நீ கேட்கும் இந்த நொடி கூட உனக்கு திரும்ப வரவே வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் துவண்டு விடாமல் உனக்குள் இருக்கும் உன்னை முதலில் நம்பு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் குழந்தையே. நம்பிக்கையோடு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியையும் போராடிக்கொண்டே இரு. ஏனென்றால் அந்த நம்பிக்கை என்பது உன்மேல் எல்லோருக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்மேல் மிக எளிதாக வந்து விடாது. குழந்தையே, நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். நீ அமைதியாக என் பின்னால் மட்டும் வந்தால் போதும். இருக்கும் காலத்தை நான் நிறைவாக உனக்கு கொண்டு செல்வேன். கண்மணியே, உன்னில் எழும் தேவையில்லாத சிந்தனை என்னும் காரணம் ஒன்றையே நீ 10ஆக பார்க்கும் கண்கள் உன்னுடைய மனம்தான். அதை புரிந்து கொள். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள நீ யாரிடமும் உன்னை பற்றி கேட்க வேண்டாம். யாரிடமும் கேட்கவே வேண்டாம். முதலில் கண்ணாடியை போய்ப்பார். அதுதான் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்யும்.
நீ சொல்கிறாய், என்னுடைய வலது கை இடது கையாக தெரிகிறதே என்று நீ சொல்லுவாய். ஆனால் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்வதே அந்த கண்ணாடிதான். அனைத்துமே திசை மாறி காட்டலாம், ஆனால் உன்னுடைய ஆன்மாவை மிக சரியாக காட்டுவது அந்த கண்ணாடியே. அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். அப்பொழுது உனக்கு தெரியும் உன்னுடைய உயரங்கள் எல்லாம் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பது அப்பொழுதுதான் உனக்கு புரியும். இதுவே இப்படி இருந்தால் நீ உன்னை தாழ்த்தி யோசித்து பின் கண்ணாடி முண்டு நின்று இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீயே சற்று சிந்தித்துப் பார் என் குழந்தையே. அவை உனக்கு தோல்வியாக கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் மிக அற்புதமான உனக்கு கிடைத்த பொக்கிஷமான அனுபவம். அந்த அனுபவத்தால் நீ கற்றுக்கொண்ட பாடம் வெற்றியை விட கோடி மடங்கு லட்ச மடங்கு மிக பெரியது. வெற்றி என்பது தற்காலிகமே. வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வெற்றி வந்துவிட்டால் கொண்டாட்டப்பாகுவதும் தோல்வி வந்துவிட்டால் துவண்டு செல்வதும் யாருக்கு என்ன லாபமாக இருக்கப் போகிறது? ஆனால் தோல்வியாக உனக்கு கிடைத்த பாடம், நீ அதனால் கற்றுக்கொண்ட பாடம், உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். அதுதான் உண்மையான வெற்றியும் என் குழந்தையே. அது உன் மனதையும் உன் வாழ்க்கையையும் பக்குவப்படுத்தும். நீ எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதப்படுத்தும். நான் சொல்லும் வழிகளில்தான் நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறாய். நிழலெது நிஜம் எது என்று பாகுபாடு காட்டத் தெரிந்திருக்கிறாய். எனவே எதற்குமே கலங்காதே என் குழந்தையே. உன் தந்தை நான் இருக்கிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. உன்னுடைய வலியை குறைக்க நிச்சயமாக ஒரு வழி இருக்கத்தான் செய்கிறது. அப்பா கூறிய இந்த வழியை பின்பற்றி உன் மனவேதனைக்கு சற்று ஆறுதல் படுத்திக்கொள். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக்கொள். உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கையின் நிலையை நிச்சயமாக உன் அப்பா மாற்றி காட்டுவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. என்னை முழுவதுமாக நம்பிய குழந்தைகள் வீட்டில் எப்பொழுதுமே தேவை என்பதே இருக்காது. அதை இருக்கவும் நான் விடமாட்டேன். உன்னுடைய விருப்பங்களும் வேண்டுதல்களும் உன் சாயப்பா நிறைவேற்றும் பொழுது உனக்கு எப்படி தேவை என்பது இருக்கும்? நிச்சயமாக இருக்காது என் குழந்தையே. எதிரியாகவே இருந்தாலும் அவர்களும் நன்றாக வாழ வேண்டும், அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல மனிதர்க்கு அழகு. நீ என் பொக்கிஷமான குழந்தை. உன்னுடைய மனதை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுதும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் வாழ்க்கையும் ஜெயிக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை கூறுவதற்கு முன், உன் பிரச்சனைகளை என்னிடம் கூறுவதற்கு முன் மற்றவர்களின் பிரச்சனையை கூறி அவர்களது வாழ்க்கையை சரி செய்யும்படிதான் என்னிடம் கேட்கிறாய். குழந்தையே, உன் பாசமான அன்பு எனக்கு புரிகிறது. உன்னுடைய இரக்க குணமும் எனக்கு புரிகிறது கண்மணி. மற்றவர்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் நீ, உன்னுடைய இந்த பொக்கிஷமான குணம் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை தருகிறது. இவ்வளவு நல்ல மனம் படைத்த என் கண்மணிக்கு நான் நல்லதை செய்யாமல், பிரச்சனைகளுக்கான தீர்வை தராமல் வேறு என்ன வேலை இருக்கிறது உன் சாயப்பாவிற்கு? உன்னுடைய பிரார்த்தனையும் உன்னுடைய வேண்டுதல்களும் நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதால் ஒருமுறை நினைத்தாலே போதும். இல்லை இல்லை, நீ என் கண்ணை பார்த்தாலே போதும். உனக்கு தேவையானதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது வீணாக கவலைக்கு உன் மனதிற்கு இடம் கொடுக்காதே. நிம்மதியாக வைத்துக்கொள் உன் மனதை. உன் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு தகுந்த நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும்.
நிச்சயமாக சேரும். இது சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக வழிகாட்டுவேன். அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு துணையாக அப்பா இருக்கும் பொழுது எதற்கு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய்? அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்காக அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். சரியான நேரம், இதுவே சரியான தருணம். விரைந்து வா, உனக்காகவே நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் எதுவுமே நிறைவேறவே இல்லை என்றுதானே நீயும் காத்து கொண்டே இருக்கிறாய்? நீ என்னிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், வேண்டுதல் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. உன் மனதில் நீ நினைத்தாலே போதும், உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நிச்சயமாக நான் வழிகாட்டுவேன். நீ என்னிடம் கேட்டதை தரவே நான் காத்து கொண்டே இருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையில் இதுதான் நடக்கும், இது நடக்கவே நடக்காது என்று எவராலுமே நிர்ணயம் செய்து கூறவே முடியாது. விதி என்னும் மாய விளையாட்டில் நீ என்ன, நான் என்ன, அனைவருமே ஒன்றுதான் விதியின் முன்னால். மேடு பள்ளமும் குண்டும் குழியும், இன்பமும் துன்பமும், உன் வாழ்க்கை பயணமும் எல்லாமே ஒன்றுதான் என் பிள்ளையே. எது வந்தாலும் அனைத்தையும் கடந்துதான் செல்ல வேண்டும். பயப்படுவதால் அங்கேயே நின்றுவிடவும் முடியாது, நகர்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை பிள்ளையே. அது மட்டுமல்லாமல் நாம் செல்லும் பாதை எத்தகையது என்பதை யாராலுமே தீர்மானம் செய்யவே முடியாது. ஆனாலும் உன் பாதை எப்படிப்பட்டது, நீ எப்படி வாழ வேண்டும், அந்த பாதையில் எப்படி உன்னுடைய அடி எடுக்க வேண்டும் என்று உன் மனதிற்குள்ளேயே இருந்து அனைத்தையும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பவன் உன் சாய் அல்லவா? எப்பொழுதுமே சரியான திசையில், சரியான பாதையில் இப்படி சென்றால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைய முடியும் என்று உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாதானே. எப்பொழுதுமே உன் மனதிற்குள் ஒரு ஒளி உனக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். அந்த ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டு சரியான பாதையில், சரியான திசையில் சென்று கொண்டே இரு. நீ அடைய வேண்டிய இலக்கை அடையும் வழியை நான் உனக்கு மிக பிரகாசமாகவே காட்டுவேன். நீ செல்லும் பொழுது உனக்கு துணையாக வரும் வழிப்போக்கல்களின் இரைச்சல்கள் எப்பொழுதுமே உன் மனதிலும் வாழ்க்கையிலும் காதிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நான் அமைதியாக உன் மனதிலிருந்து சொல்லும் அத்தனை வழிகளையும் நீ கேட்க முடியாமல் சில சமயம் தவறான பாதையில் சென்று விடுகிறாய். ஆனால் நானும் உன்னுள்ளேயே தானே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நீ தவறான பாதையில் செல்லும் வழி நேர்ந்தால், செல்லும் எண்ணம் நேர்ந்தால், உன்னை கயிறு கட்டி இழுக்கும் பறவையைப் போல உன் கையை பிடித்து இழுத்து சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்தே விடாதே. எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன் மனதிற்கு ஒரு கடிவாளத்தை போட்டுவிடு. எது நடந்தாலும் சாயப்பாவின் வாக்கு, சாயப்பாவின் அறிவுரைப்படிதான் நான் நடந்து கொள்வேன் என்ற தீர்க்கமான நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். உன்னுடன் பயணம் செய்யும் யாராக இருந்தாலும் உன் பயணத்தை திசை திருப்ப, உன் வாழ்க்கையில் நீ வெற்றி என்னும் இலக்கை அடைய விடாமல் தடுக்க உன்னை எப்படியாவது திசை திருப்ப எண்ணுவார்கள். ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்காமல் செல்லும் பாதையில் குறிக்கோளை மட்டுமே நினைத்து கொண்டு தன்னம்பிக்கையோடு நீ முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை ஜெயித்தே காட்டலாம். சில சமயம் எதிர்மறையான பேச்சுகளை கேட்க நேர்ந்தால், சில சமயம் உன் தன்னம்பிக்கையை நீ இழக்க கூற நேரிடலாம். எவ்வளவுதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருந்தாலும், நல்ல வாக்குகளை கூறிக்கொண்டே இருந்தாலும், சில சமயம் எதிர்மறையான வார்த்தைகளை கேட்ட பிறகு உன் மனம் தடுமாற்றம் அடைகிறது. எதிர்மறையான வார்த்தைகளுக்கு அப்படியே செவி சாய்த்து விடுகிறாய்.
ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், வெற்றியடைய வேண்டும். வாழ்க்கையில் உனக்கான இலக்கை நீ அடைந்தே தீர வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ அடையவிருக்கும் வெற்றியாகவே இருக்கும். அதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். எதிர்மறை எண்ணம் வந்தால், எதிர்மறை சொற்கள் உன் காதுகளுக்கு விழுந்தால், அதை ஒரு துளி கூட மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே அனைத்தையும் அதன் போக்கில் விட்டுவிடு. ஆவது ஆகட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று விட்டுவிடு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை உன் வாழ்வில் நிகழ்த்த உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உன் கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது. புன்னகையோடு உன் வாழ்க்கையை மிக கச்சிதமாக வாழப்போகிறாய். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு இரு. என் பிரியமான குழந்தையே, நாம் வாழும் இந்த உலகில் நாம் எத்தனைதான் நல்லவராக இருந்தாலும் நமக்கு என்று எதிரிகள் இருக்கத்தானே செய்கிறார்கள். நீ இப்படி நல்லவர்களாக இருப்பதாலேயே உனக்கு எதிரிகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் என் குழந்தையே, நமக்கு எதிராய் இருக்கும் எதிரிகளை விட நம் அருகிலேயே இருந்து கொண்டு நமக்கு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிக்காரர்களை துரோகிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். என் அன்பு பிரியமே, அப்படியாப்பட்ட துரோகிகளையும் சூழ்ச்சிகளையும் வீழ்த்தும் வழியை நான் ஒரு திட்டத்தோடு தீட்டிவிட்டேன். அந்த மாய வலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க ஒரு திட்டம் வகுத்து விட்டேன் உன் சாயிதேவா. நன்றாக சிந்தித்துப் பார் என் குழந்தையே. குறிப்பிட்ட அந்த நபருக்கு நாம் எந்த தீங்கும் செய்திருக்கவே மாட்டோம். ஆனால் தொடக்கத்திலிருந்து நம்மை எதிரிகளாகவே அவர்கள் பாவித்து நமக்கு எதிராகவே அனைத்து காய்களையும் நகர்த்தி கொண்டே வருவார்கள். நமக்கு கஷ்டங்கள், சங்கடங்கள், சோதனைகள், மன வருத்தங்கள் இப்படி அனைத்தையுமே ஒவ்வொன்றாக தந்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நமக்கு எதிராகவே அனைத்து காரியங்களும் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி எல்லோர் வாழ்விலும், உன் வாழ்விலும் சரி, யார் வாழ்விலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள அனைவரது வாழ்விலும் சரி, ஏதாவது ஒரு எதிரி, இப்படியாப்பட்ட துரோகி இருக்கத்தான் செய்வார்கள். குழந்தையே, அப்படியாப்பட்ட உன்னுடைய எதிரிகளிடம் நீ அதிகமாக கோபப்படுகிறாய். அப்படி இல்லை என்றால் அந்த எதிரிகளிடம் இருந்து தைரியமாக பேசிவிட்டு பின்னால் வந்துவிட்டு அதிகமாக அழுது கொண்டிருக்கிறாய். நீ அவர்களிடம் கோபமாக பேசுவதாலேயோ, அவர்களிடம் கோபமாகவும் தைரியமாகவும் இருப்பதைப் போல் காட்டிவிட்டு பின்னால் வந்து அழுவதாலேயோ உனக்கு என்ன நடந்து இருக்கிறது? யோசித்துப்பார். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நம்மளுடைய பயமும் கவலையும் கண்ணீருமே எதிரிகளின் பலமாக மாறிவிடுகிறது. அப்படி மற்றவர் மேல் நீ கோவப்பட உன் மூளை அப்படியே நின்றுவிடும். எதை பற்றியுமே யோசிக்க உன் மனது செயல்படவே படாது. அந்த நேரத்தில் உன்னுடைய எதிரி வெகு சுலபமாக உன்னை தோல்வியடைய செய்து விடுவார். எனவே உன் துரோகி, உன் எதிரி உனக்கு என்ன செய்தாலும் அதை பார்த்து பயப்படாமல், கோபம் கொள்ளாமல், கண்ணீர் சிந்தாமல், அவ்வளவுதான் போய்விட்டது என்று உன் மனதால் கூட நினைக்காமல் உன் துரோகியையும் உன் எதிரியையும் பார்த்து ஒன்றே ஒன்று செய்து விடலாம். அதுவென்னவென்றால் புன்னகைத்தான். கர்வமாக, மிக தைரியமாக உன் முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு உன் எதிரியை பார்த்து ஒரு புன்னகை செய். அப்பொழுது அந்த பயம், அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த சங்கடம் எல்லாம் உன் எதிரிக்கு வந்துவிடும். நிச்சயமாக உன்னை தாக்கவே தாக்காது.